ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 18/10/2022 ஆஃப்டர்நூனில் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இருந்து தான் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம். மொத்தம் 30 கொஸ்டின் இல்லையா? இது வரைக்கும் 28 கொஸ்டின் பார்த்தாச்சு. இது 29 30வது கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 19/10/2022 மார்னிங்கில் நடந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி நம்ம மேக்ஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி போடலாம். சரி, இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் சொல்லியிருக்காங்க. லாபம் அல்லது நட்டம் சதவீதம் கேட்டிருக்காங்க. அது லாபமாக நட்டமாக தெரியாது, அதனுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது அதுதான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சமம், ஒரு அடக்க விலை ஒரு விற்பனை விலை கொடுத்து ரெண்டும் சமம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி போகிறது ஷார்ட்கட், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா போதும், இந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அது லாபமாக நட்டமானு பார்க்க தெரியல, உங்களுக்கு அதில் ஷார்ட்கட்டில் போடக்குள்ளாரே தெரியும் அது உங்களுக்கு லாபமாக நஷ்டமானு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஷார்ட்கட் என்னென்னா, கொடுத்துருக்க அளவுகள் மட்டும் பாருங்கள். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகள், 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகள், ரெண்டே அளவுகள் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நீங்கள் அப்படியே 16 - 20 அதை அப்படியே எழுதிக்கணும். டிவைடட் பை அதில் ரெண்டுத்தில் எது பெருசோ அதுக்கு எழுதிக்கணும். அப்போ 16 - 20 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. ஏன்னா 100 ஏன் போடுறீங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அங்கே 100 மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 16 - 20 டிவைடட் பை 20. இப்போ 16லேருந்து 20 மைனஸ் முடியாது, 20லேருந்து 16 மைனஸ் பண்ணால் -4/20 இன்ட்டு 100. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேல்யூ எப்படி கிடச்சிருக்கு, மைனஸில் கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்தே நீங்கள் லாபமாக நஷ்டமாக உங்களுக்கு தெரியும். மைனஸ் கிடைச்சா நஷ்டம், ப்ளஸ் நம்பரில் கிடைச்சா லாபம். ஓகேங்களா? இப்போ -4/20 இன்ட்டு 100. இப்போ இது கேன்சல் பண்ணுங்கள். 20 100 20ஆல் அடித்தா 20 100 மேலே 4 5 பெருக்கு 4 5 20 -20%. ஓகேங்களா? இது வந்து மைனஸு ஏன் குறிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு கொஸ்டினில் மைனஸ் வருது. இது வந்து நஷ்டம் வந்து 20%. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இது மாதிரி கொஸ்டின்ஸ் அடக்க விலை விற்பனை விலை கேட்டு சமம்னு ஒரு வந்துருச்சுன்னா கொஸ்டினில் இருக்கிற வேல்யூவை அப்படியே போடுங்க. டைரெக்டாக அப்படியே என்னென்ன லைனாக இருக்கோ 16 20 இருக்கா, 16 - 20 இல்லைன்னா ஃபஸ்ட்டு 20 16 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 20 - 16 வரும். கழிச்சிங்கன்னா +4 வரும். அது வந்து லாப சதவீதம். அப்போ அது வந்து லாபம் கிடச்சிக்கிறதா அர்த்தம். இது வந்து நஷ்டம் எவ்வளோனா 20%. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கும், எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கும். நீங்கள் பாருங்கள் அளவைகளில். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்பது பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர்? ஈஸியான சம்மு. என்னென்னா, ஏன்றவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு முன்னாடியே செஞ்சிடறாரு. ஓகேங்களா? அப்போ பின்றவர் 24 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாராம். அப்போ ஏன்றவர் என்ன செய்வார்? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆக்குன்னு கேட்குறாங்க. சரி, பின்றவர் 24. அப்போ ஏன்றவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவரோட 3 மடங்கு முன்னாடியே செஞ்சிடறாரு. 3 மடங்கு முன்னாடினா 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 24 3ஆல் வகுத்தா 8 3 24. அப்போ 8 நாள்லேயே அவர் முடிச்சிடுறாரு. ஏன்றவர் 8 நாளில் முடிச்சிடுறாரு, பின்றவர் 24 நாளில் முடிக்கிறார். இப்போ 2 பேரும் சேர்ந்துனா 2த்தையும் சேர்த்து கூட்ட வேண்டியதுதான். ஓகேங்களா? ஈஸியாக கொஸ்டின் போடலாம். அந்த பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏபி எடுத்தாச்சு. ஏ 24 நாளில் செய்கிறாரு. அப்போ இவரை விட இவர் வந்து 3 மடங்கு முன்னாடியே செய்கிறாரு. அப்படின்னா 8 நாள்லேயே இவர் செஞ்சுருவாங்கன்னு அர்த்தம். இப்போ 24 3ஆல் ஊற்றிங்கன்னா 8 கிடைக்கும். அப்போ 8 நாளில் இவங்க செய்கிறாங்க. இவங்க 3 மடங்கு பின்னாடி தான் 24 நாளில் இவர் செய்வார். அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா, இந்த பின்னத்தில் 1/8 1/24 போட்டு கூட்டணும். ஏபியை டேரெக்டாக போட்டு கூட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஆன்சர் லாஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பின்னத்துலேருந்து முழு எண்ணா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆன்சராக எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போது 8 1/8 + 1/24. இப்போ இது வந்து 8 24 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 24 வரும். ஏன்னா 8 24ஆல் வகுப்படும். 24 8ஆல் வகுப்படும். ஓகேங்களா? எத்தனை 8 24 3 8 24. அப்போ இந்த 3 மேலே எழுதிக்கலாம். 3 + 1 டிவைடட் பை 24. ஏன்னா இங்கே 24 இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 24 24 அப்போ மேலே 1 தான் வரும். இங்கே தான் இதை 24 8ஆல் வகுத்து என்ன வருதோ அதுதான் மேலே போட்டு பெருக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ
இப்போ 3 + 1/24 3 மணி கூட்டினா 4 4/24 இது அடிச்சிங்கன்னா 1 நாள் 6 நாள் 24. அப்போ 6 நாட்கள். முன்னாடி எடுக்கக்குள்ளார நம்ம பின்னத்தில் எடுத்துக்கணும். 1/6 இங்கே பின்னத்தில் எடுத்தோம் இல்லையா, மேலே நம்பர் போட்டு கீழே பாருங்கள் 8ன்னு கொடுத்தீங்க. 8ன்னு கொடுத்துருந்தா நம்ம எப்படி எழுதணும்? 1/8ன்னு எழுதணும். 1/24ன்னு எழுதணும் இல்லையா. இப்போ ஆன்சர் 1/6ன்னு கிடச்சிருக்கு. அதை நம்ம கரெக்டாக நாட்கள், இது 8 நாள் இது 24 இல்லையா. இப்போ இது நாட்களில் சொல்லக்குள்ளார இந்த 1 விட்டுட்டு இந்த 6ன்னு தான் சொல்லணும். 6 நாட்கள்னு சொல்லணும். நம்ம கணக்கு போகிறதுக்காக தான் இந்த 1/8 1/24 அப்படின்னு போட்டோம். கடைசியில் வர்ற ஆன்சரை நீங்கள் கீழே என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும். மேலே 1 இருந்தால் நீங்கள் கீழே 6ன்னு சொல்லிடலாம். மேலே வேறு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் இப்போது இது இப்படி தான் சொல்லணும். 6/1 இப்படி சொல்லலாம். இப்போ 6 1 வகுத்தா 6 நாட்கள் தான் வரும். இதே வேறு நம்பர் இங்கே 5 வந்துடுச்சு அப்படின்னா எத்தனை நாட்கள் சொல்லணும் அப்படின்னா 6/5 நாட்கள் இப்படி தான் சொல்லணும். ஏன்னா தலைகீழே மாற்றி சொல்லணும். ஓகேங்களா. இது மாதிரி சம்லாம் இது மாதிரி பின்னத்தில் வராது. டைரெக்டாக இப்படி வர 1 தான் மேலே வர மாதிரி ஆன்சர் வரும். ஓகேங்களா. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த 2 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த கொஸ்டினோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. 18ஆம் தேதி நடந்த கொஸ்டின் பேப்பர் காலையில் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே போட்டுட்டேன். இது மதியம் நடந்த கொஸ்டின் பேப்பர். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. 19 நடந்தது, காலையில் மதியம் நடந்த கொஸ்டின் பேப்பர். இதுக்கு முன்னாடி 14ஆம் தேதியில நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இது வரைக்கும் நான் போட்டேன். 14 15 16 17 18 மொத்தம் 5 நாள் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் பேப்பர், காலையில் மதியம் நடந்தது இல்லையா. அப்போ மொத்தம் 10 கொஸ்டின் பேப்பருக்கான 30 வினாக்கள், ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் 30 மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அப்போ 300 கொஸ்டின் கிட்ட ஆன்சர் போட்டாச்சு. ஓகேங்களா. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் புக்குக்குள்ளே இருந்த எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து நீங்களே போகிற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின் நான் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். எளிமையாக சொல்கிறதில்ல எளிமையாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த SCT எக்ஸாம், அதாவது நியமன தேர்வு, டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் இதெல்லாமே போட்டு கற்றுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.